சங்கீதம் 11:4 கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது என்பதை தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கிறார், அவருடைய சிங்காசனமானது பரலோகத்தில் இருக்கிறது. ஆனாலும் அவருடைய கண்கள் எங்க இருக்கிறது? மனுபுத்திரை பார்க்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் தேவச்சனங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் பரலோகத்தில் இருக்கிறார், நமக்கு என்ன? அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து போட்டு நமக்கு என்ன அப்படின்னு இருக்க முடியாது. அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தாலும் பரலோகத்தில் இருந்தாலும் அவருடைய கண்கள் எங்க செய்யுது? நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மனுபுத்திரை பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் இமைகளை அவரை சோதித்தது, என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க என்கிறது. தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே கர்த்தர் பரலோகத்திலிருந்து நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். பரலோகத்தோட சிங்காசனம் இருந்தாலும் பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் இருந்து அவருடைய கண்களான மனுபுத்திரை பார்த்து கொண்டிருக்கிறது. தேவஜனை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய கண்கள் நம்ம மேல் வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? நாம அவருடைய சிருஷ்டியம், நாம் அவருடைய பிள்ளைகளாம். கர்த்தரோட கண்கள் நம்ம வைத்திருக்கிறார். நம்ம மாம்சமாக பெற்ற பிள்ளைகளை கூட நம்ம ஒரு கண் நினைச்சிட்டோம் வச்சுதான் வரோம். எங்கே போகிறாங்க வராங்க, எங்கே உட்காராங்க அப்படிங்கிறாங்க. சில நேரத்தில் அவங்க பாடாப்படுத்திடுறோம். அங்கே இருந்து இங்கே போ அப்படின்னு ரொம்ப நினச்சிடும். டார்ச்சர் வேறு பண்ணுற பிள்ளைகளை. ஏன்? பிள்ளை மேலே ஒரு பாசம். நம்ம சிருஷ்டி, நம்மளோட பிள்ளை, நம்மளோட ரத்தம், நம்மளோட மாம்சம் என்று சொல்லிக்கிறோம். நமக்கே இப்படி இருக்கு அப்படின்னா சகந்தி படைத்த சிருஷ்டித்தராகிய தேவனுக்கு அவர் சிருஷ்டியை பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால கண்கள் எப்பவுமே தன் சிருஷ்டி மேலே வைத்துக் கொண்டேதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் இருக்கிறத தேவஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்